வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுக்கான அப்டேட்ன்ற சொல்லி தான் நான் வந்து வீடியோ போடுறேன். ஆனா ரிசல்ட்டுக்கான அப்டேட் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். நெறைய பேர் வந்து கேட்டதுனால இந்த வீடியோ போடுறேன். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரேஷன் ஷாப்பு ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. உண்மையான விஷயம் தான். நானும் தான். ரிசல்ட் உங்களுக்கு வந்து குடுக்கணும். ஃபர்ஸ்ட்டா நான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 5 டைம், 4 டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வெப்சைட் வந்து நான் விசிட் பண்ணி பார்க்குறேன். அதுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அந்த அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் குடுக்காம, வேற ஏதாவது அப்டேட் குடுக்குறேன் அப்படின்னா, நான் விசாரிச்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஆடியோ கால் வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்றேன். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் 1 மாசம் ஆகும். இல்லன்னா நீங்க வெப்சைட்ட பாருங்க. இல்ல ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த மாரி தகவல மட்டும் தான் சொல்றாங்களே தவிர, ரிசல்ட்ன்னு அப்டேட் குடுக்கல. யாரும் நீங்க வந்து ரிசல்ட் வந்துருச்சு வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க வந்து இந்த டைம்ல வேற ஏதாச்சும் படிக்கலாம், எக்ஸாம் படிக்கலாம், வேற ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது பண்ணறத விட்டுட்டு, கண்டிப்பா வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ. கண்டிப்பா ரிசல்ட்ன்றது டிசம்பர் மந்த்தே வந்திருக்கணும். பை சான்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து அடுத்த அடுத்த வருஷம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இன்னுமே எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 20 நாள் வந்து நம்மள வந்து இலக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் குடுப்பாங்க. அதனால நீங்க வந்து யாரும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த ரிசல்ட் வந்துருச்சான்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ பார்த்து ப்ரோ ரிசல்ட் போட்டுருக்காங்க ப்ரோ. லிங்க் வந்துருச்சு ப்ரோ. அட்டாச் பண்ணியிருக்காங்க ப்ரோ அப்படின்றத யாரும் தயவுசெய்து நம்ப வேண்டாம். அப்படி வந்து உங்களுக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. நீங்களும் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம சேனல்லே ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா, லீக் வந்து குடுத்துட்டோம். என்னன்னா, இப்ப போடுற வீடியோ ஆகட்டும், பழைய வீடியோல ஆகட்டும், நான் வந்து லிங்க் வந்து குடுத்துருப்பேன். நீங்க வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் சென்னையா இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு இந்த மாரி எந்த டிஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் சரி, நாம வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்கான லிங்க் குடுத்துடுறோம். நீங்க வந்து விருப்பப்பட்டால், இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இத ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்ப வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் போட இங்க வந்தா இங்க இன்டர்வியூ ஆல் டிக்கெட்ன்னு இருக்கு இல்லையா? இது வந்து ரிசல்ட் டவுன்லோடுன்னு வந்துரும். அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும். பிடிஎஃப் வரும். இதுதான் கான்செப்ட். அந்த பிடிஎஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கான்செப்ட்ல இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு, கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த் இதுதான் இருக்கும். இதுல வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, நீங்க வந்து செலக்ஷன் ஆனீங்கன்னா, அடுத்தது வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கிடைக்கும். இதுதான் ப்ராசஸ். நாம வந்து என்ன பண்ணுவோம்னா, எல்லாருமே நெறைய வீடியோ போட்டிருப்பாங்க. அவங்க வீடியோலாம் நான் காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. கண்டிப்பா வந்து நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றது என்னோட கருத்து. அதனால ரிசல்ட் வந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து இப்ப சமீபத்தில ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டேன். ரிசல்ட் வந்தா எஸ்எம்எஸ் வந்து மொபைலுக்கு வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி நோட்டிஃபிகேஷன் வந்து மெயிலுக்கு வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 2மே நீங்க வந்து செக் பண்ணிட்டே இருங்க. செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எது வந்தாலும் இது பண்ணிக்கலாம். அதனால நீங்க வந்து வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது சொல்ல வரேன். கண்டிப்பா ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் டிலே ஆகும். ரொம்ப டிலே ஆகும். அதனால அவங்க சொல்லிட்டாங்க. ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா, நான் வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து ரெகுலரா என்னென்ன விஷயம் இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜேஆர்ன்னா என்ன? விஓன்னா என்ன? அதுக்கப்புறம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னென்ன இருக்கு? அத பத்தி நம்ம வந்து ரெகுலரா போட்டுட்ருக்கோம். நீங்க வந்து நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு, உங்களுக்கு எதனா பயனுள்ள தகவலா இருந்தா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா விஷயமும் நம்ம வந்து போடுவோம். மகளிருக்கான உரிமை தொகை இருந்தாலும் சரி, வோட்டர் லிஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்றது, பொங்கல் பரிசு அந்த மாரி ஏ டூ ஜெட் எல்லா விஷயமும் கரண்ட் அஃபேர பத்தி நம்ம வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டுருக்கோம். உங்க ஆதரவுனால தான் இந்த விஷயத்த போட்டுருக்கோம். நீங்க வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு உங்க ஆதரவு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வந்து நெறைய பேரு சேல்ஸ்மேனுக்கு ரேஷன் ஷாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு எதிர்பார்க்குறோம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். ஏன்னா, சும்மா ஏதோ வீடியோ பார்க்குறாங்க, ரிசல்ட் வந்துருச்சு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பொய்யா சொல்லி தகவல் வந்து நம்ம வந்து விளம்பரப்படுத்த விரும்பல. நம்ம வந்து கரெக்ட்டா இருந்தா இருந்துச்சு, இல்லன்னா இல்லன்னு. அதுதான் நம்மளோட கான்செப்ட். அப்படி இருந்தா நம்ம சேனல்லே வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கோம். நீங்க வந்து பாருங்க. மத்த சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட் போயி, அவங்க வெப்சைட்லேருந்து மத்த இது போகும்போது பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி அந்த இடத்துல விளம்பரப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் முக்கியமா பார்ப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுப்பாங்க மேக்ஸிமம் இதுல. அதனால நீங்களே வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் லிங்க் குடுத்துருக்கோம். அப்படி இல்லன்னா நீங்க குரோம்லயே போயிட்டு, உங்க டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு டிஆர்பி வெப்சைட் போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்ட்ரிக்ட் லிஸ்ட் வந்தது. நீங்களும் வந்து செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி நெனைக்கிறேன். அத பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அதே மாரி வீடியோ அட்டாச் பண்றேன். கன்டினியூவா பாருங்க. அப்பதான் உங்களுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு சார் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் மேடம். சேல்ஸ்மேனுக்கு ரிசல்ட் எப்போ வரும்? ரிசல்ட் இனியும் அப்டேட் பண்ணலைங்க சார். இனிமேல் தான் பண்ணுவாங்க சார். சான்சஸ் இருக்கு அந்த வீக்ல எப்படி மேம்? சார் அது ப்ராசஸ் ஆயிட்டுருக்குங்க சார். போட்டுருவாங்க சார்.
அப்படிங்களா? சரி, சரிங்க. ஆமாங்க. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ. ஹலோ? வணக்கம் மேடம். இந்த சேல்ஸ்மேனுக்கு ரிசல்ட் எப்போ மேம் வரும்? சார் அது ப்ராசஸ் போயிட்டுருக்குதுங்க சார். சரிங்க. அது வெப்சைட்டில் போடுவாங்க சார். அது அதுதான் மேம் ஒரு போன மாசமே வர மாரி கேள்விப்பட்டேன். 1 மாசம் ஆச்சுங்களா? அதுதான் கூப்பிட்டேங்க. இல்லை ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குதுங்க சார். சரி, சரிங்க. இந்த வீக்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கா மேடம்? என்ன சார்? இந்த வீக்ல எதனா வரதுக்கான வாய்ப்பு இருக்கா மேம் கேட்டேன். அது தெரியலிங்களே சார். சரி, சரிங்க மேடம். ப்ராசஸ் போயிட்டு இருக்குது வெப்சைட்டில். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.